செம்மையான யம்மியான சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது, யம்மியாக இருந்தது. இதில் என்ன ஸ்பெஷல்னா தம் கட்டின பிரியாணிங்க. இது பிரியாணி உதிரி உதிரியாக சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பவுமே செய்கிற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு கலந்து சரியான உப்பு பதம் பார்த்து கடைசி நேரத்தில் எல்லாம் சேர்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து சரியாக பதம் பார்த்த பிறகு கடைசியாக கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து ஒரு கைப்பிடி கோதுமை மாவு எடுத்து அதை கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சி அந்த பாத்திரத்தில் இருக்க வாயில் ஓரமாக நம்ம சுற்றிட்டு அது மேலே சரியான பாத்திரத்தை எடுத்து மூடணும். மூடிட்டோடனே அந்த கோதுமை மாவு கரெக்டாக ஃப்ளெக்சிபிள் ஆகி அதில் கம் மாதிரி ஒட்டிக்கும். பிறகு 20 நிமிடம் கழித்து அடுப்பை நிறுத்திட்டு பாத்திரத்தை எடுத்து திறந்து பார்த்தா யம்மியான சுவையான பிரியாணி ரெடி. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவையாக சாப்பிடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.